அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. மாசி மகம் பௌர்ணமி. இன்றைக்கி திங்கட்கிழமை, ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. அந்த பௌர்ணமி தியானத்தை முடிச்சுட்டு இந்த காணொளி பதிவு செய்கிறேன். இந்த பௌர்ணமி திருச்செந்தூரில் தங்குறவங்க, இது வரைக்கும் தங்க முயற்சி பண்ணி நடக்காதவங்க இந்த மாசி மகத்துக்கு அப்புறம் அவர் அடுத்த பௌர்ணமியில் தங்க முயற்சி பண்ணுங்கள். அதே போல் மாசி மகத்துக்கு இந்த வழிபாடு செய்யணும், அந்த வழிபாடு செய்யணும், இப்படி நிறைய பதிவுகள் காணொளிகள் பார்க்க முடிஞ்சுது. மேபி ஒருவேளை இந்த வழிபாடெலாம் செய்ய முடியலன்னா யாரும் பயப்படாதீங்க. நம்ம ஏதோ தெய்வ குத்தை செஞ்சிட்டோமா, இல்லை நம்ம ஏதோ ரொம்ப மோசமானதா, தீண்டத்தகாதங்களா, நம்மளால் இது மாதிரி செய்ய முடியலேன்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க. எல்லா நாளும் நம்மளுக்கு நல்ல நாள் தான். நீங்கள் பிரபஞ்சத்தோடு எப்போ தொடர்பு ஏற்படுத்தி இறைவன்கிட்ட முழு சரணாகதி அடையிறீங்களோ அன்றைக்கி எல்லா நாளுமே பௌர்ணமி தான், எல்லா நாளுமே மாசி மகம் தான், எல்லா நாளுமே ரொம்ப சிறப்பான நன்னாள் தான். என்ன ஒன்று, உங்கள் மனசு அதுக்கேற்ற மாதிரி மாறணும், அந்த மனப்பக்குவம் வரணும். ஒரு சில பேருக்கு சின்ன வயசுலேயே வந்துடுது, ஒரு சில பேருக்கு ரொம்ப வயசானதுக்கப்புறம் வருது, ஒரு சில பேருக்கு மிடில் ஏஜ்லேயே வந்துடுது, ஒரு சில பேருக்கு வராமையே அடுத்த பிறப்பில் வருது. இது நான் கர்ம ஆராய்ச்சியில் கண்ட மிகப்பெரிய உண்மை. உலகம் ஃபுல்லாகவே நிறைய போர் பதற்றம், எல்லா இடத்துலையும் மக்கள் ஏதோ ஒரு வகையில் துன்பப்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விரைவில் எல்லா இடத்துலையும் அமைதி நிலவணும்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். துபாயில் இருக்கிற எல்லா முருகர் சொந்தங்கள், மஸ்கத், அதே மாதிரி அந்த UAE பகுதியில் இருக்கிற எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கணும். ஏன் முருக பக்தர்கள் மட்டும் சொல்கிறேன்னா, எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, நீங்கள் இது சம்மந்தமாக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், இது சம்மந்தமாக குரல் பதிவு போடுங்கன்னு சொல்லிட்டு. நான் முன்கூட்டியே வாட்ஸ்அப் சேனலில் பதிவு பண்ணியிருந்தேன். ஏன் எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் பதிவு பண்ணுறேன்னா, இப்போ நான் ஒரு கருத்தை பொது வழியில் சொல்கிறப்போ, இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா, அதில் ஒரு 5000 பேர் மட்டும் என்னோடய கருத்துக்கு உடன்பட்டு போவாங்க. மற்ற எல்லாருக்குமே மாற்று கருத்து இருக்கும். இல்லை அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லை முருக பக்தி நம்பிக்கை இல்லாமல், இல்லை பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லை தன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்க கூட உடன்பட்டு போகாமல் இருப்போம். ஆனால் இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஒரு 38,000 பேர் இருக்காங்கன்னா, இந்த 38,000 பேருமே என்னோடய கருத்தை உட்கொண்டு, என்னோடய கருத்துக்கு உட்பட்டு என்ன தொடர்றவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அவங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்களை நேரடியாக போய்டும் நம்ம ரொம்ப விளக்கி சொல்லணும் நம்ம அவசியம் இருக்காது நிறைய நேரத்தில். அதே சமயத்தில் நான் நைட்டு ஒரு 2 மணிக்கு குரல் பதிவு போட்டிருக்கேன், விடிய காலத்தில் தியானம் முடிச்சுட்டு குரல் பதிவு போட்டிருக்கேன், அதிகாலை குரல் பதிவு போட்டிருக்கேன். நம்ம சேனலில் அந்த குறிப்பிட்ட நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு பெரிய சிரமமாக இருக்காது. இதுவே சோஷியல் மீடியாவில் போடுறப்போ அது ஒரு தேவையில்லாத ஒரு கேள்வியை உருவாக்கலாம். நம்மளே ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை எதுக்கு எழுப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் பக்தியும் இறை நம்பிக்கையும் கடவுள் வழிபாடும் யார் நம்புகிறாங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் நான் அதை செலுத்தணும், தவிர நம்பிக்கையில் அதில் நம்ம வற்புறுத்தக்கூடாது. அதனால தான் குறிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க வாழ்க்கையில், திருமணம் சம்மந்தமாகவோ இல்லை வேலை சம்மந்தமாகவோ, ஒரு சில பேர்லாம் என்னோடய குரல் பதிவு கேட்டு சொன்னாங்க, ஐயா நீங்கள் இந்த குரல் பதிவு கேட்கலாம் நான் வேலையை விட்டுருப்பேன்ட்டு. உண்மையாக அப்படி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. எந்த முடிவாக இருந்தாலும் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிவெடுங்க, அவசரப்படாதீங்க. மார்ச் 6 சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. நான் சொன்ன காரணம் என்னென்னா, இந்த சமயத்தில் தான் நம்மளோட எண்ண அலைகள் ரொம்ப மோசமாகி நம்ம ஊழ்வினை கர்மம் எப்படி செயல்பட்டு நம்ம எப்படி இருந்தாலும் துன்பம் அனுபவிக்க தான் போகிறோம். என்ன ஒன்று, நம்ம இது முன்கூட்டியே ஒரு கான்சியஸாக நம்ம அவசரப்படாமல் இருக்கிறப்போ அது கூட வரைய துன்பம் ஒரு 40% நம்ம 100% அனுபவிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ மாசி மகம் பௌர்ணமி தியானம் நல்லபடியாக முடிஞ்சுது. விரைவில் வள்ளியூர் பயணம் மார்ச் 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நாள் வள்ளியூரில் நான் இருக்கேன். அதை பற்றின காணொலியும் விரைவில் பதிவு செய்கிறேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். குறிப்பாக இந்த போர் பதட்டமான இருக்கிற எல்லா சூழ்நிலையில் கஷ்டப்படுற எல்லா மக்களும் இயல்பு நிலைக்கு திரும்ப நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.